நம்ம வீட்லேயே மல்லிகை வகை வகையாக செடிகளை வளர்த்து நிறைய கொத்து கொத்தாக பூக்க வைக்கலாங்க. வீட்டு பூஜைக்கும் பயன்படுத்திட்டு நம்ம உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் இருக்க பூக்களை நம்ம கோவில்களுக்கு நம்ம கொடுத்து வரலாங்க. அந்த அளவுக்கு நம்ம கொத்து கொத்தாக வீட்டில் எப்படி பூக்க வைக்கலாம், எப்படியெல்லாம் அதை பராமரிக்கலாம், என்ன உரம் கொடுத்தா என்னென்ன செஞ்சால் அது இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்க வைக்கலான்ற முழு பதிவை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. இந்த 5 வகையான மல்லிகை வகை செடிகளை எந்தெந்த திசையில் வச்சு வளர்க்கணும், கொடி வகைகளை எங்கே வைக்கணும், பூ வகைகளை எங்கே வைக்கணும், எப்படி பராமரிக்கணுன்ற அரிய தகவல்களை இந்த முழு காணொலி மூலியமாக கொடுக்கலாங்க. தினம் ஒரு தகவல் பகுதி இருக்குங்க. வணக்கங்க. நம்ம விவசாயி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம வீட்டில் நித்தமும் பூக்கிற நித்திய மல்லி செடிங்க இது. இந்த செடி நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வரணுங்க. நம்ம இல்லத்துடைய முன்பாகம் கிழக்கில் வச்சு வளர்த்துட்ருக்கோம் இந்த செடியை. இது தொட்டால் சுருங்கி செடி. காலையில் 5:45 மணின்றதால் இன்னும் இலைகள் எல்லாம் ஓப்பன் ஆகலைங்க. இந்த நித்திய மல்லி பூக்களை நம்ம நித்தமும் பறிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இதுக்கு சீசன் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இது பேர் நித்திய மல்லி. இந்த பூக்கள் வடகிழக்கில் வச்சுருக்கிறதால கொடி அமைப்பு எதுவும் பண்ணாமல் நம்ம செடி போலவே நம்ம இல்லத்தில் 3 அடிக்கு மேலே ஜன்னல் மட்டத்துக்கு மேலே உயர போக விடாமல் வளர்த்துட்டு வரேங்க. வாஸ்துக்காக நல்லது. மேலும் இந்த செடிக்கு பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த செடியோட கிளைகள்லேருந்து பூவெல்லாம் பூத்து முடிஞ்ச பிறகு உடனுக்குடன் அந்த கிளைங்களை நல்ல ஒரு கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு புது துளிர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் இந்த செடியில் பெரிய பராமரிப்பு. வேறு எந்த பெரிய பராமரிப்பும் கிடையாது. மேலும் அந்த இலைகள் அதிகமான இலைகள் இருந்தால் இலைகளும் பறிச்சுட்டு வரலாங்க. பூக்கள் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பராமரிப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. ஒவ்வொருத்தரும் இல்லத்துடைய உயரமாக மாடி மேலே 2 அடுக்கு 3 அடுக்கு உயரமாக விடும் பொழுது அந்த இலைகளெல்லாம் அவங்களால பறிக்க முடியாது. நம்ம பந்தல் மாதிரி கீழேயே நம்ம லெவலுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான பராமரிப்பு முறையில் இல்லத்தில் 3 முழத்துக்கும் மேலே 5 முழ வரைக்கும் நம்ம பூக்க வைக்கலாங்க. இந்த பூக்களை நம்ம இல்லத்தில் தினம் 3 முழத்துக்கு மேலே பூத்துட்ருக்கு. பறிக்க தான் நேரம் இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு நிறைய. இந்த நித்திய மல்லி செடிக்கு உரம் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், கிளை ஃபுல்லாக பூக்களாக தான் இருக்குங்க. இலையை விட பூக்கள் தான் அதிகமாக இருக்கும். உரம் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண் கிளறி அப்பப்போ இந்த காய்ந்த இலை தலைகளை போட்டுகிட்டே வாங்க. மாதத்துக்கு ஒரு முறை எப்சம் உப்பு பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு கொடுங்க. இந்த பூக்கள் இன்றைக்கி பூத்த பூக்கள் நம்ம உருவ வழிபாடு பாபாங்களுக்கு பண்ணுறதெல்லாம் இந்த முறையில் கட்டி நம்ம விநாயகர், பாபா, சிவபெருமான் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றதுங்க நம்ம இல்லத்தில். நன்றி. அடுத்ததாக 2வது செடி குண்டு மல்லிங்க. இந்த மல்லி சீசன் பூ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சீசன் டைமுக்கு பூத்துட்டு அவங்க ஓய்வு எடுப்பாங்க. அந்த சீசன் நேரத்தில் நம்ம நல்லா அவங்களுக்கு அவாத்து பண்ணி அவங்களுக்கு கட் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமாக அவங்களுக்கு இலை தலைகளெல்லாம் உருவி விட்டு நல்லா பச்சை பசேல்னு வளர்த்திங்கன்னா அவங்க சீசன் டைமில் 3லேருந்து 5 முறைங்க நல்ல பூக்கள் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த குண்டு மல்லி, மதுரை மல்லி இது சுக்கிர ஆதிக்கம் நிறைந்த ஒரு பூங்க. அதனால் இல்லத்துடைய தென்கிழக்கு திசையில் இந்த மல்லிகை பூவை வச்சு வளர்த்துவாங்க. இந்த பச்சைத்தன்மை மாறாமல் இலை சுருங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நல்ல ஒரு தொழு உரம் கொடுக்கலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம், வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை பதப்படுத்தி அதுவும் கொடுக்கலாங்க. பச்சைத்தன்மை நல்லா இருக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எப்சம் உப்பு அதை எப்போனா ஒரு முறைங்க, வாரம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும், ரொம்ப கொடுக்கறது இல்லை. இயற்கை உரங்கள்லேயே நம்ம தாவரங்கள் நல்லா வளர்த்துட்டு வருவோம். மாட்டு சாணம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் பல முறை அறுவடை பண்ணலாங்க. அடுத்ததாக இது செண்டு மல்லிங்க. மல்லியிலேயே இன்னொரு ரகம். இது ஒரு பூ பூத்தாலே ஒரு ரோஜா பூ சைஸுக்கு வரும் பாருங்கள். ஒன்று வச்சாலே போதும், ஒரு படம் நிறைஞ்சிரும். நிறைய மொக்கு இருக்குங்க. நல்லா விரிஞ்சு நல்லா ஒரு 2லேருந்து 3 நாள் இந்த பூ அவ்வளோ சீக்கிரம் கெடுறதில்லை. நம்ம குண்டு மல்லியை விட இந்த மல்லி வாழ்வாதாரம் ஜாஸ்தி டைம் எடுக்குதுங்க. இந்த இலைகளில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் பார்த்திங்கன்னா எல்லாமே துளிர் இலைகள். இது இந்த பச்சைத்தன்மை மாறாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதாங்க பெரிய விஷயம். நிறைய மொக்குகள் நிறைய துளிர்களை எடுக்க வைக்கலாம் ஈஸியாக. நம்ம பூத்து முடிஞ்ச உடனே அந்த கிளைகள் இருக்குது பாருங்கள், அதை உடனுக்குடன் பூத்துட்ருக்கும் போதே கூட
அந்த தேவையில்லாத கிளைகள், மொட்டு வரலன்ற கிளைகள் இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ கிள்ளி நம்ம அந்த செடிகளுக்கே நம்ம உரமாக போட்டுட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த காய்ந்த கொம்புகள், உதிரக்கூடிய தன்மை உடையது, சுருங்கின இலைகள், பழுத்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி கழிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா புது புது துளிர்கள் நம்ம கொடுத்துட்டே வருவோம். இவ்வாறு கழிக்கப்பட்ட துளிர்கள் இலைகள் எல்லாம் நீங்கள் ஒரு 2லேருந்து 4 நாள் காய விட்ட பிறகு அந்த செடிக்கு கீழேயே ஒரு சின்னதாக பள்ளம் எடுத்து அதெல்லாம் போட்டு மண் போட்டு கொஞ்சம் தொழு உரம், மாட்டு சாணம் இருந்தால் அதையும் மேலே போட்டு நீங்கள் இந்த மாதிரி இலைகளெல்லாம் மூடி சேர்த்துட்டு வாங்க. இதன் மூலிமா அந்த உரங்களே அதை எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மல்லிகை செண்டு பூச்செடி நம்ம இல்லத்துக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு மண் போட்டு இந்த பழைய செடிகளை மூடி வந்த பட்சத்தில் வெத்தலை கொடி இந்த மாதிரி போட்டிருக்கோம் நாங்கள். அது எங்களுக்கு தெரியாமலே அந்த வெத்தலை கொடி வந்துட்டுருக்குங்க. இதை ஒரு தொட்டிக்கு மாற்றணும், அது அப்புறம் மாற்றிடுறேங்க. சாரி, நான் ஜாதி மல்லிங்க. இந்த மல்லி பார்த்திங்கன்னா சீசன் பூதாங்க இதுவும். ஆனால் நிறைய பூக்க வைக்கலாங்க. நிறைய துளிர்கள், நிறைய பிரான்ச்சஸ், நிறைய கிளைகள் எடுக்க வைக்கிறதுக்கு இந்த பூ பூத்து முடித்த உடனே இலைகள் தண்டு அப்படியே இருக்கும். இலைகள் உடனுக்குடன் காயுங்க. அந்த இலைகளை நம்ம காய்ந்த இலைகளை உடனுக்குடன் எடுத்துகிட்டே இருக்கணும். அந்த பச்சை பசேல்னு செடிகளை வளர்ப்பதன் மூலிமா நம்ம இல்லத்துக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவிட்டி, நல்ல ஒரு இதெல்லாம் நமக்கு வந்து நிகழ்ந்துட்டுருக்கோங்க. இந்த மல்லி, ஜாதி, முல்லை இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ அம்சம் பொருந்திய பூக்கள்ங்க. இவங்க மல்லிக்கு கொடி வகைன்றது மல்லிக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. இப்போது நம்ம 5வது ரகம் பார்த்திங்கன்னா முல்லைங்க. இவங்கள வந்து வடகிழக்கில் வச்சுருக்கோம். இவருடைய எப்படி குண்டு மல்லிக்கு வந்து சுக்கராதிக்கம் நிறைந்த சுக்கிரன் குருன்ற மாதிரி இந்த பூக்களுக்கு பார்த்திங்கன்னா தேவகுருங்க. அதனால் இது வடகிழக்கில். இதுவும் ஒரு கொடி போல் படரும் பாருங்கள். அதனால் இதை கொடி போல் படர விடாமல் வெட்டி நம்ம வளர்த்துட்டு வரணுங்க. நம்ம கார்டன் என்றைக்குமே பார்த்திங்கன்னா பறவைகளோட ரிலேட்டடாகவே வச்சுட்ருக்கணும். அவங்களுக்கு தண்ணி, உணவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் இருக்க செடிகளுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் அந்த புழுக்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒவ்வொரு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு மருந்து செலவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும். செடிகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப மேல் நோக்கி வளர விடாமல் உடச்சி வளர்த்துவாங்க. முல்லை செடியை வடகிழக்கு மூலையில் வளர்த்துவாங்க. கொடி போல் படர விடாமல் நல்ல செடி போல் அமைத்து அது நிறைய மொக்கு, நிறைய பூக்கள் எடுக்க வச்சு நல்ல சிறந்த முறையில் வளர்த்துட்டு வாங்க. இந்த தேவகுருக்கு உண்டான ஒரு அம்சமான பூ எல்லா இல்லத்துலேயும் வளர்க்கணுங்க. நன்றிங்க. தினம் ஒரு தகவல். இது நம்ம இல்லத்தில் வளர்கிற ஆகாய தாமரைங்க. இதை 2 பதிவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆகாய பதிவு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியான செடிங்க. இதை எல்லாத்தையும் வளர்க்கணும். நம்ம வீட்டில் உப்பு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த உப்பை வெள்ளிக்கிழமையில் நம்ம இல்லத்துக்கு வாங்கிட்டு வரணுங்க. மளிகை சாமானோட போடக்கூடாது. நம்ம கையாலே நேரடியாக வாங்கிட்டு வரணும். அந்த உப்பு எப்படி பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் ஸ்டவ்வுக்கு கீழே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வுக்கு ரைட்லேருந்து நம்ம எடுத்து சமையலுக்கு புழங்குற மாதிரியும் பயன்படுத்தலாங்க. தகவல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.